ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வினு பிரி. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா திருச்செங்கோட்டு மலைக்கு போகிறோம். வாங்க அங்கே எப்படி இருக்குதுன்னு வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் பஸ்ஸு ஏறிட்டோம். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் திருச்செங்கோடு பஸ் ஏறி திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம்னா அங்கே ஒரு பஸ் போகுது. ஒரு ஆளுக்கு வெறும் 10 ரூபா தான். 10 நிமிஷத்துலேயே போய் விட்டுருவாங்க. வேணால் பாதை நீங்கள் அந்தளவுக்கு பெரிய வளைவு அப்படியெல்லாம் கிடையாது. திருச்செங்கோட்டு மலைக்கு போகிறப்ப சிம்பிளான வளைவு மட்டும்தான். வேணால் கொஞ்சம் ஒரு பொறுமையாக போகணும், பிரச்சனையே இல்லை. ஒரு சிங்கிள் ரோடுனால கொஞ்சம் ஒரு ஆப்போசிட்டு வரவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். வியூ பாயிண்ட்டு வேறு லெவல். இதெல்லாம் பாருங்கள், அது கீழே அந்த ரோட்லேலாம் இருக்கலங்க, அந்த பிளேஸு நான் காமிக்கிற பாருங்கள். அந்த வீடியோ சூப்பராக இருக்குது. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. வேணால் விழுந்தோம்னா கை கால் எதுவுமே கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி பஸ்ஸில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதுக்கு என் தங்கச்சி இதெல்லாமே வீடியோ போடுவேன், ஐயோ ஏம்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படித்தான் போடுவேன் அப்படின்ட்டு எப்போ குரங்கு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இவ்வளோதாங்க சொல்லுவேன். நிறைய குரங்குன்னு சொல்லக்கூடாது, அது முன்னால் குரங்குன்னு சொன்னால் கோவம் வரும். நாங்கள் ராமா அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அங்கே போய் சுற்றி எல்லா சாமியுமே சுற்றி கும்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே. இப்படி குரங்கு பண்ணுற சேட்டை பாருங்களே. பட் அது அந்த வண்டியில் தண்ணி வாட்டர் கேன் வச்சுருக்காங்க, அது எடுக்க முடியலன்ட்டு ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்ருக்கு. இது வெளியே சும்மா கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த ஸ்டெப்பில் போகணும். இந்த ஸ்டெப்பில் போய் உள்ளே சாமி நிறைய இருக்குது, அதை சுற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போகணும். ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பலான்னு சொல்லிவிட்டு விநாயகர் கும்பிட்டோம். இங்கே இருக்கிற சாமி வெளி வட்டாரத்தில் இருக்கிற சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். அதனால் உள்ளே அங்கே திருச்செங்கோட்டில் என்ன சாமி இருக்குன்னா அர்த்தநாஸ்வரி அந்த சாமி இருக்குது. வேணால் அந்த சாமி லைட் எதுவுமே போட மாட்டாங்க. இதில் என்னென்னா அந்த சாமி கற்பூரம் மூஞ்சிக்கிட்ட வச்சு காமிக்கிறப்ப அந்த சாமி பார்த்தது தான். அதில் 3 முகம் தெரியும்னு சொல்லுவாங்க. பட் நான் பார்த்தேன், நல்லா தான் தெரிஞ்சது. நீங்கள் போகிறப்ப அந்த விபூதி காமிக்கிறப்பவே நீங்கள் மூஞ்சி பார்த்தா தான். அங்கே லைட்டெல்லாம் உள்ள சாமி ரூமில் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த இருட்டுக்குள்ளார அந்த விபூதி காமிக்கிறப்போ நம்ம அந்த சாமி பார்த்தது தான். அந்த டைமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம். அம்மா எல்லா சாமியும் கும்பிட்டு நாங்கள் பொது தரிசனத்தில் நின்றுருக்கோம். பொது தரிசனத்தில் கூட்டமே ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோங்க. பாருங்கள், இங்கே பாரு, இந்த குழந்தை பாரு. வேணா இங்கே என்னென்னா ஹாய் மக்களே, சாமி திருப்தியாக கும்பிட்டு சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் செம மாசாக பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா லட்டு வாங்கிடும். சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு லட்டு வாங்கிடுவோம். கையிலேருந்து அடிச்சிட்டு போகுது. வா, உனக்கு பதில் அங்கேயே அடிச்சிட்டாங்க. வா, இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரடைகள் மலை போகிறோம். எங்கன்னா திருச்செங்கோட்டில் என்ன மலை? வரடைகள் அம்மா, வரடைகள் மலைக்கு போகிறோம். இந்த வரடைகள் பார்க்கலாம். அங்கே போய் இதோட வியூ பாயிண்ட்ஸ் பாருங்கள். இந்த கல் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. வரடிகள்
எவ்வளோ பெரிய கல். இதில் படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பாறை அப்படி நடந்து போயிட்டே இருக்கணும். இந்த மலை தெரியுது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த மலை உச்சிக்கு போகணும் பாரு. எவ்வளோ மலை இல்லை, எத்தனை மலைகள். அந்த இது சுற்றிட்டு ஒன்று, ரெண்டு சுற்றிட்டு இந்த ஓரமாக சுற்றிட்டு அந்த கையில் என்னென்ன நினச்சி வரடைகள் மலைக்கு போயிட்டு கீழே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். குரங்குன்னா எக்கச்சக்கமாக குரங்கு இருக்குது. இதில் என்னென்னா என்னோடய சாமேஸ்வரம் இதுதாங்க அந்த வரடைகள் போகிற மலை வழி. இந்த வழியில் அப்படி போய் தான் அந்த மலைக்கு போகணும். படி எதுவுமே கிடையாது. இந்த கம்பி பிடிச்சிட்டு இந்த பாறையில் நடந்து தான் போயிட்டுருக்கணும். முக்கியமாக இதில் என்னென்னா மழை காலத்தில் நிஜமாலுமே மழை காலத்தில் போகவே முடியாது. அந்த பாறை ரொம்ப வழுக்கும். மேலே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அங்கே ரொக்க உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அங்கே ஒரு சின்ன சாமி ஒன்று தான் இருக்குது. முருகன் நினைக்கும், முருகனா விநாயகர் செய்தி தெரியல. அந்த சாமி ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டேன். மேலே மலைக்கு போனோம்னா இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சாமி இருக்குது. சாமிக்கு மட்டும் கயிறு ஒரு கயிறுக்கு பச்சை, மஞ்சள், சிகப்பு இந்த மாதிரி கயிறுக்கு ஒவ்வொரு கயிறுக்கு ஒவ்வொரு ரேட்டு விற்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வர வழியில் குரங்கு வந்தது. அது ஒரு ஃபேமிலி தனி கூட்டமாக இருந்து அந்த ஃபேமிலி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஒரிஜினல் ஃபேமிலியோடு இப்படி இருப்பாங்க. இதில் வாயில்லாத ஜீவனுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணு. பாய்.